1942ஆம் ஆண்டு வெளியான பிருத்திவிராஜ் திரைப்படத்தில் மகாகவி பாரதியார் அவர்களின் பாடல்கள் இடம்பெற வேண்டும் என்று படக்குழு முடிவெடுத்தது. ஆனால் அன்று நமது நாட்டை பிரிட்டிஷ் அரசு ஆண்டு கொண்டிருந்தது மட்டுமன்றி மகாகவி பாரதியாரின் பாடல்களுக்கு தடையையும் விதித்திருந்தது. கதையின்படி நாட்டு மக்களை எழுச்சி பெற மன்னன் பாடும் பாடலாக மகாகவி பாரதியாரின் பாடல் இடம்பெற்றது. பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை சொந்த குரலில் பாடி நடித்தார் பி.யு. சின்னப்பா அவர்கள். முடிந்தால் என்னை பிரிட்டிஷ் அரசு கைது செய்யட்டும், நான் பாரதியார் பாடலை பாடித்தான் தீர்வேன் என்று துணிச்சலுடன் பாடி முடித்தார் பி.யு. சின்னப்பா அவர்கள். படத்தினை தணிக்கைக்கு அனுப்பும் பொழுது டைட்டிலில் பாரதியார் பெயர் இல்லாததால் படம் தணிக்கை செய்யப்பட்டு திரைக்கு வந்தது. உலகமெங்கும் பாரதியாரின் பாடல் பி.யு. சின்னப்பாவின் குரலால் ஒலித்தது.